TNPSC Group 4 Examination 2024. Date of exam 9th June 2024. Sunday. Sample questions and answer. தமிழில் ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சரியான சராசரி உயரம் எது? 150 சென்டிமீட்டர், 156 சென்டிமீட்டர், 158 சென்டிமீட்டர், 154 சென்டிமீட்டர். சரி, வாருங்கள் இதை எவ்வாறு ஆன்சர் கண்டுபிடிப்பதுன்னு பார்க்கலாம். ஆவரேஜோட ஃபார்முலா என்னென்னா டோட்டல் டிவைடட் பை நம்பர்ஸ். அதாவது 12 பேர் இருக்காங்க, 12 டோட்டலாக 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆவரேஜ் கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, 152 சென்டிமீட்டர். அப்போ டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவரேஜையும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 1824. இதுதான் டோட்டல். இந்த டோட்டல் தான் தப்பான டோட்டல். ஏன்? அதில் ஒரு நம்பரு தவறான எண், அதாவது 148 என்பதை தவறாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் 148க்கு பதிலாக 172 என்பது தான் சரியான எண். இப்போது புதிய சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சரியான எண்ணுக்கும் தவறான எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் 24. அப்போது புதிய டோட்டல் என்ன கிடைக்குது? புதிய டோட்டல் 1824 ப்ளஸ் 24, அப்போ 1848 கிடைக்குது. அப்போ புதிய சராசரிக்கு என்ன ஃபார்முலா? புதிய டோட்டல் டிவைடட் பை 12. அப்போ புதிய டோட்டல் எவ்வளவு? 1848. அதை 12ஆல் வகுத்தா 154. அதுதான் சரியான விடை. ஸோ புதிய சராசரி 154 என்பது சரியான விடை. 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கம் ஆனது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்களை காண்க. A 3 மற்றும் 15, B 9 மற்றும் 5, C 3 மற்றும் 16, D 9 மற்றும் 6. இரண்டு எண்கள் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் பெரிய எண், ஒய் சிறிய எண். x² மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதோட டிஃப்ரென்ஸ் 45. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. y² = 4x. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டாவது ஈக்குவேஷனை 1வது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? x² மைனஸ் 4x மைனஸ் 45 = 0. இது மூன்றாவது ஈக்குவேஷன். இந்த மூன்றாவது ஈக்குவேஷனை எப்படி பிரித்து எழுதலாம்? x² மைனஸ் 9x ப்ளஸ் 5x மைனஸ் 45 = 0. இப்போது இந்த ஈக்குவேஷனில் மைனஸ் 9x ப்ளஸ் 5x என்ன வரும்? மைனஸ் 4x. அதுதான் மூணாவது ஈக்குவேஷனில் இருக்குது. இப்போது இதை பிரித்து எப்படி எழுதலாம்? இந்த ஈக்குவேஷனை x ஆஃப் x மைனஸ் 9 ப்ளஸ் 5 ஆஃப் x மைனஸ் 9 = 0. x மைனஸ் 9 காமனாக எடுத்துக்கலாம். அப்போது x மைனஸ் 9 இன்ட்டு x ப்ளஸ் 5 = 0. இப்போ இதிலேருந்து x = ப்ளஸ் 9, x = மைனஸ் 5. அப்போ x = மைனஸ் 5ங்கிறது நெகட்டிவில் வர்றதுனால அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம், அடிச்சிடலாம். அப்போ x = 9 எடுத்துக்கிட்டு அதை y² = 4xன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் y² = 4 டைம்ஸ் 9 36 கிடைக்கும். அப்போ y 6. அப்போ y 6னா x என்ன வேல்யூ? 9. அப்போ ஆன்சர் x = 9, y = 6. இதுதான் சரியான விடை. மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர். அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும்? A 70, B 189, C 119, D 86. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சக்கரம், மாட்டு வண்டி சக்கரம் வட்ட வடிவில் இருக்கும். அதோட ஆரம் ரேடியஸ் 35 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதோட சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தா 2πr. 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 டைம்ஸ்
ஆர் வந்து 35 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதை வந்து மீட்டராக மாற்றிட்டேன். அப்போது 35 100ஆல் டிவைட் பண்ணால் 0.35 கிடைக்கும். அதை வந்து மீட்டரில் இருக்குது. 0.35ங்கிறது மீட்டரில் இருக்குது. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது சக்கரத்தோட சுற்றளவு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது என்ன வரும்? 2.198 மீட்டர் கிடைக்கும். இந்த சக்கரம் எத்தனை சுற்றுகள் சுற்றும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? தொலைவு டிவைடட் பை சுற்றளவு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ். எவ்வளோ தொலைவு போயிருக்கு? 154 மீட்டர் போயிருக்கு. இதோட சக்கரத்தோட சுற்றளவு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 2.198. அப்போது 154 2.198ஆல் டிவைட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 70 சுற்றுகள் சுற்றி இருக்கும். இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 70. சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதைப் போல 6 மடங்கு 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது தன் மகன் வயதைப் போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? ஏ 30 மற்றும் 5, பி 36 மற்றும் 6, சி 48 மற்றும் 8, டி 24 மற்றும் 4. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சரண் வந்து அப்பா, சங்கர் வந்து மகன். சரணை வந்து ஃபாதர்னு எடுத்துக்கலாம், சங்கரை வந்து எஸ்ன்னு எடுத்துக்கலாம், சன்னுன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஃபாதரோட வயசு சன்னோட வயசை விட 6 மடங்கு பெரியது. இது வந்து F = 6 × S. அது ஈக்குவேஷன் நம்பர் 1. 4 வருடங்கள் கழித்துன்னா ஃபாதருக்கும் 4 வயசு கூடியிருக்கும், சன்னுக்கும் 4 வயசு கூடியிருக்கும். அப்போது F + 4 = 4 வருடங்கள் கழித்து ஃபாதரோட வயசு சன்னோட வயசை போல் 4 மடங்கு இருக்கும். அப்போது F + 4 = 4 of S + 4. ஏன்னா 4 வருஷம் கழித்து அப்பா சங்கருக்கும் 4 வயசு கூடியிருக்கும், ஃபாதருக்கும் சரணுக்கும் 4 வயசு கூடியிருக்கும். அப்போது இது வந்து 2வது ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இப்போ 1வது ஈக்குவேஷனை 2வது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எஃப்க்கு பதிலாக 6s சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 6s + 4 = 4s + 16. இந்த எஸ்ஸை ஒரு பக்கம் கொண்டு வாங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. 6s - 4s = 16 - 4. நம்பர்ஸை ஒரு பக்கமும் எஸ்ஸை வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்தால் என்ன கிடைக்கும்? 2s = 12ன்னு கிடைக்கும். அப்போ எஸ் வந்து, அதாவது சங்கர்ஸ் ஏஜ், சங்கரோட வயசு 6. இந்த சங்கரோட வயசை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபாதரோட வயசு F = 6 × S. எஸ்ன்னா சன்ஸ் ஏஜ், அதாவது சங்கரோட வயசு. அப்போ ஃபாதரோட வயசு என்ன வரும்? 6 × 6 36. ஃபாதரோட வயசு 36 இருக்கும்போது சன்னோட வயசு 6. அப்போ 36 6 என்பது சரியான விடை. 5வது கொஸ்டின், 0.35 என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக. அதில் மேலே வந்து பார் போட்டிருக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ 35 பார் 35 வகுத்தல் 99, பி 35 வகுத்தல் 100, சி 35 வகுத்தல் 10, டி 35 வகுத்தல் 1000. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். 0.35 பார் அப்படின்னா இந்த 3 5 0.35 அப்படியே ரெப்படிஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக மேலே ஒரு 3.35க்கு மேலே ஒரு பார் போட்டாங்கன்னா எப்படி எழுதலாம்னா 0.353535 அப்படி அது கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும், என்லெஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு அர்த்தம். இப்போ x = 0.353535ன்னு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டையும் இந்த ரெண்டு பக்கமும் இந்த x = 0.353535 இரு பக்கமும் 100ஆல் பெருக்கும்போது இடது பக்கம் 100xன்னு வந்துடும், வலது பக்கம் 35.3535 அப்படி வரும். இப்போ இந்த 35.3535 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 35 கூட்டல் 0.3535ன்னு எழுதலாம். 35க்கு பதிலாக இடது பக்கம்
100x ஈக்குவல் டு 35 ப்ளஸ் எக்ஸ். ஏன் எக்ஸ்னு போடுறோம்? மேலே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0.3535ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது 100x 100x ஈக்குவல் டு 35 ப்ளஸ் எக்ஸு. எக்ஸை ஒரு பக்கம் கொண்டு வந்தால் 100x மைனஸ் எக்ஸு 99x கிடைக்கும். வலது பக்கம் என்ன இருக்கும்? 35. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கும்? 35 வகுத்தல் 99. அப்போ ஆன்சர் வந்து 35 வகுத்தல் 99. இதுதான் சரியான விடை. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது போல் வீடியோ உங்களுக்கு இன்னும் நாங்கள் தரமாகவும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களால் சர்வை பண்ண முடியும். உங்களோட ஆதரவு என்றும் எப்பொழுதும் தேவைப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. கோடான கோடி நன்றி.